பொங்கல் வாழ்த்து இனிப்புடன். நன்றி. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தலை நிமிர்ந்து வாழ்த்துரைப்போம். அன்புடன் கொண்டாடும் அறுவடை திருநாள் அதுவே தைத்திருநாள். உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமான சூரியனை அச்சுவெல்லம் பச்சரிசி கலந்து செங்கரும்புடன் படையிலிட்டு வணங்கி மகிழும் பெருநாள். நெற்கதிரை அறுப்பதற்கு முன்பாக உழவர் பெருமக்கள் ஏர்கலப்பை அரிவாள் போன்றவற்றை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு வணங்கி மகிழ்வர். உழைப்பிற்கு உதவிய இயற்கை சக்திகளுக்கும் உடல் பணிவிடை செய்த கால்நடைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை மனதார கூறி மகிழ்வர். மழையின் கருணை பார்வையால் ஆடியில் விளைவித்த நெற்கதிர்களை மார்கழியில் வீட்டிற்கு எடுத்து வந்து உழைப்பின் பயனை சுவைத்து மகிழ்வதே தைப்பொங்கல். நயமுடனே நம்மக்கள் 4 நாட்கள் கொண்டாடி மகிழ்வர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிலையெனக் கொள்வதே போகி எனும் முதல் நாள். நம்முள் குடிகொண்ட அரக்க குணத்தையும் தீய எண்ணங்களையும் தீயிட்டு கொளுத்துவோம். சூரியன் தன் வான்வழி பயணத்தில் மகர ராசிக்கு மாறும் நாளே மகர சங்கராந்தி எனக் கொள்வோம். மார்கழி முடிந்து தை பிறக்கும் நாள் பொங்கல் என கொண்டாடி மகிழ்கிறோம். சர்க்கரை பொங்கல் செய்து சூரியனுக்கு படையலிட்டு சுற்றம் சூழ கொண்டாடி மகிழ்கிறோம். நாள்தோறும் நமக்காக உழைத்த மாடு கன்றுகளுக்கு நன்றி உரைப்பதே மாட்டுப்பொங்கல் என்று அழைக்கிறோம். அன்றைய தினம் மஞ்சு விரட்டு எனும் வீர விளையாட்டு அரங்கேறும். மாடுபிடி வீரர்கள் சாகசங்கள் நிகழ்த்தி வெற்றி மாலை சூடி மகிழ்வர். உற்றார் சுற்றார் நண்பர்கள் ஒன்று கூடி ஆலயம் சென்று ஆண்டவனை தரிசித்து கொண்டாடி மகிழ்வதே காணும் பொங்கல். காலங்கள் மாறினாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் பாரம்பரிய பண்டிகைகளில் அன்றும் இன்றும் என்றென்றும் முதலிடம் பிடிப்பது பொங்கல் பண்டிகையே. பொங்கலுடன் இணைந்து என் வரிகளும் சற்றே இனிக்கட்டுமே. நன்றி, வணக்கம்.